என்னடா தண்ணியெல்லாம் வெட்டி விட போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ மக்களே, நீங்கள் எல்லோரும் விவசாயத்தில் என்ன நினைக்கிறீங்க? நான் தண்ணி பாய்ச்சிட்டா எடுத்து விட மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ இது எடுத்து விட வேண்டிய டைம். அப்போ எதுக்குடா 1500 2000 கொடுத்து டீசலை போட்டு தண்ணியை பாய்ச்சணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு கதிர் வந்ததுக்கப்புறம் நம்ம அன்னம் பிடிக்கணும். அன்னம் எல்லாத்துலேயும் ஒரே ஈவனாக ஒரே நாளில் பிடிச்சிடாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பெருசு சிறுசு அப்படின்னு கிளைகள்லாம் விட சொல்ல அதுங்க பொறுமையாக தான் பார்த்திங்கன்னா நெல்லுன்றது முத்தும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு தண்ணியை விட்டு இப்போ எடுத்து விட்டுருக்கோம். ஸோ இதனுடைய ஈரம் அந்த அரிசி நல்லா அன்னம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி தேவை கிடையாது. தண்ணி எடுத்து விடலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் ஈரமாகவே இருக்கும். அதே மாதிரி மக்கும் நம்மளை அறுவடை செய்ய விடாது. இப்போ எடுத்து விட்டோம்னா அடுத்த வாரத்தங்காட்டி காஞ்சிரும். அறுவடைக்கு கரெக்டாக வந்துடும். வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை பண்ணுங்கள். தேங்க்யூ.